இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, எங்களோட ஃபோன்ல இருக்கிற ஆப்ப எப்படி ஹைட் பண்றான்னு. ஒரு சில ஆப் இருக்கும். நாங்கள் யாருக்கும் தெரியாம வச்சிருக்கணும்னு நினைப்போம். அத எப்படி ஃபோன்ல வெளியில ஷோ ஆகாம இருக்கணும். அத எப்படி ஹைட் பண்றது? எந்த ஒரு ஆப்புமே டவுன்லோட் பண்ண தேவையில்ல. எங்கன ஃபோன்ல இருக்கிற செட்டிங்ல போய் ஒரு சின்ன செட்டிங் ஒண்ணு செய்யணும். செய்தாலே சரி. அத எப்படி செய்றதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபோன்ல செட்டிங்குள்ள போய்க்கொள்ளுங்க. போயிட்டு கீழ மேல சர்ச் பண்ணுங்க. ஹைட் ஆப்ண்டு. இல்லைன்னா ஹைடுன்னு அடிக்கவே வரும். நீங்க என்ன ஃபோன் வச்சிருந்தாலும் சரி, அதில கண்டிப்பா இது இருக்கும். அதில பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வரும். இதில பார்த்தீங்கன்னா, ஹைட் ஆப்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சைட்ல. அத குடுத்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே ஸ்க்ரீன் லாக் போட்டிருப்பீங்க. அந்த நம்பர் குடுக்க வேண்டியிருக்கும். அத குடுத்துக்கோங்க. அப்படி ஸ்க்ரீன் லாக் இல்லாதவங்க ஸ்க்ரீன் லாக் ஒண்ணு போட்டுட்டு, அதுக்கு பிறகு இத பண்ணுங்க. அத எப்படி போடுற ஸ்க்ரீன் லாக்ன்றத சொல்லித் தரேன். போனீங்கன்னா இப்படி ஆப் வரும். எந்தெந்த ஆப்ப ஹைட் பண்ணணும்னு வரும். அத குடுத்துட்டா, ஏதாவது ஒரு ஆப்ப செலக்ட் பண்ணா இது மாதிரி வரும். என்ன நம்பர் குடுக்க பெறணும்ன்றதுல எக்ஸாம்பிளுக்கு அது மாதிரி குடுக்கணும். மேல காட்டியிருக்காங்க பாருங்க. அது மாதிரி உங்களுக்கு எந்த நம்பர் ஓகேவோ அத குடுத்துக்கொள்ளுங்க. குடுத்து கேஷையும் குடுத்துக்கொள்ளுங்க. குடுத்துட்டு சரின்றத குடுத்தீங்கன்னா, இப்படி டான்ன்றத குடுத்தீங்கன்னா ஓகே. அதுக்கு பிறகு நீங்க எந்தெந்த ஆப்ப ஹைட் பண்ணணுமோ, அந்தந்த ஆப்ப ஹைட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க நான் போய் கால் பண்ற மாரி, நார்மல் கால் பண்ற மாரி தான். வேற ஒண்ணும் இல்ல. நான் அதில எந்த நம்பர் குடுத்தேனோ, அதே நம்பர இதில அடிச்சுட்டு கேஷ் குடுக்க தண்டப்பாட்டுல வரும். ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. வெளியில யாருக்குமே தெரியாது. வேற ஒரு ஆப் ஒண்ணு டவுன்லோட் பண்ணி அந்த ஆப் மூலமா ஹைட் பண்ண உடனே அது வெளியில இருக்கும். ஆனா இது யாருக்குமே தெரியாது. எந்த ஒரு ஆப்பும் டவுன்லோட் பண்ண தேவையில்ல. ஃபோன்ல இருக்கிற ஒரு சின்ன செட்டிங்க வச்சு செய்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிரியோசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஹைட் பண்ண ஆப்ப நாங்க அதில வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளணும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா, என்னுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.